ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான பலாப்பழ ஐஸ்கிரீம். பலாப்பழ சீசனே முடிஞ்சிடுச்சு, இனிமேல் என்னம்மா பலாப்பழ ஐஸ்கிரீம்ங்கிறீங்களா? நான் பலாப்பழ சீசன் அப்போ தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன், செஞ்சும் பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோ போடுறக்கே மறந்துட்டேன், சாரி. இருந்தாலும் நீங்கள் அடுத்த தடவை பலாப்பழ சீசன் அப்போ இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தண்ணி ஊற்றாத கெட்டியான பால் ஒரு 1/4 லிட்ரு நம்ம செஞ்சு தான் பார்க்க போகிறோம். நல்லா இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாகவே எப்போதும் போலவே நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் அளவு பால். அந்த பால் நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் லைட்டாக கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன். பாலை அடுப்பில் வச்சு நல்லா தளன்னு கொதிய வச்சுருங்க. கொதிய வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி. நம்ம எவ்வளோ பால் எடுக்கிறோமோ நம்ம டீ குடிக்கிற அளவுக்கு அதில் ஜீனி இருக்கணும். அது அந்த அளவுக்கு ரொம்ப திகட்டாத அளவுக்கு ஜீனி போட்டுட்டு அது கூட அந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஒரு கொதி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால நமக்கு சீக்கிரமாக திக்காயிரும். ரொம்ப நேரம் போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு டக்குன்னு திக்காகிறனால கைவிடாமல் கிண்டிட்டு நல்லா ஃபுல் பாயில் வர அளவுக்கு பால் நல்லா கொதிய விடுங்க. கொதிய விட்டுட்டு நல்லா இறக்கி நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுருங்க. அவ்வளோதான் இந்த பாலோட வேலை. இதுக்கு மேலே இதில் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம். 2-3 முந்திரி பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பால் எதுக்குன்னா பலாப்பழத்துக்கு கூட ஊற்றி அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் இந்த பால் ஊற்றினோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பலாப்பழத்தை அரைக்கிறதுக்கு அதை உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுக்க போகிறோம். அதுக்கு எனக்கு ஒரு ஸ்வீட்டான க்யூட் ஹெல்ப்பர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட ஹெல்ப்பை பார்ப்போம். எடுங்க. எடுங்க. பார்த்தீங்களா என்னோடய க்யூட் ஹெல்ப்பரை? இவங்க தான் பலாப்பழம் ஐஸ்கிரீம் செய்ய சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதனால தான் இந்த ஐஸ்கிரீமை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒரு தடவை யூடியூப்பில் வீடியோ பார்த்து இருக்கும்போது தான் இது சீசன்னால் நிறையா பேர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. நம்மளும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோடய அக்கா பொண்ணு அப்படிங்கிறனால இவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதனால் இவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த ஐஸ்கிரீமை நான் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு வழியாக நான் குட்டியாக கட் பண்ணி கொடுத்தேன். அது வழியாக அந்த பலாப்பழ கொட்டையை மெதுவாக எடுத்துட்டாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. கட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எடுத்து கொடுக்குறதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம பலாப்பழ கொட்டையை உள்ளேருந்து எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம காய்ச்சின பாலை கொஞ்சமாக அப்படியே நம்ம காய்ச்சி வச்ச பால் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணுங்கிறக்காக அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவோட கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதை ஒரு 3 மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 2 தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி 2 தடவை ஃப்ரீஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனால் போதும். 3 மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நம்ம அரைச்ச மிக்சரை போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கட்டி எங்கனே இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காகவும் இதை நம்ம திரும்ப திரும்ப அரைச்சிக்கிறோம். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின அந்த மிக்சருக்கும் இப்போ ஊற்றுன அந்த மிக்சருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லைட்டாக குறன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சக்கப்புறம் அதே பாத்திரத்தில் திரும்ப ஊற்றி மறுபடியும் 6லேருந்து 9 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண விட்ருங்க. நம்ம இது கூட நட்ஸு இல்லாட்டி நம்ம என்ன ஃப்ரூட் இதுக்கு மிக்சராக நம்ம பலாப்பழம் மெயினாக எடுத்துருக்கனால பலாப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். மாம்பழத்தில் செஞ்சோம்னா மாம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். நம்ம என்ன செஞ்சு ஐஸ்கிரீமில் பேஸாக வச்சு செஞ்சுருக்கோமோ அந்த ஃப்ரூட் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா
சாப்பிடும்போது வாயில் வந்து அது வந்து குட்டி குட்டியாக தென்படும். அப்போ அது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நானும் நிறையா வந்து போட்டேன். நீங்கள் வந்து 9 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக வந்து கட்டியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு கையால் என்னால் எடுக்கவே முடியல. ஒரு கையால் வீடியோ வேறு எடுக்கணும், ஒரு கையால் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறனால கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வந்து எடுக்கும்போது நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அழகாக ஐஸ்கிரீம் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் செஞ்சதை இவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் தேன் வேறு இருந்துச்சு. அந்த தேனையும் மேலே அழகாக அப்படியே லைட்டாக அப்படி மலைச்சாரல் மாதிரி ஊற்றிக்கிட்டு 2, 3 முந்திரி பருப்பையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டு பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லை. நிஜமாக சொல்லணும்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அப்படியே உண்மையான ஐஸ்கிரீம் மாதிரி வேணும்னா அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா ஒரு வேளை உண்மையான ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கலாம். வெனிலா சிரப் இதெல்லாம் ஊற்றினா இருக்கலாம். எனக்கு எப்படின்னு தெரியலை, ஐடியா இல்லை எனக்கு. ஏன்னா நான் செஞ்சு பார்த்ததில்ல, சாப்பிட்டதும் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ட்ரை பண்ணி நிறையா பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டேஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.